மர்மமாம் பொதானோட சவாலுக்கு வரவேற்கிறோம். எந்த வகையான சவால்? ஏன் நாங்கள் கூண்டில் உள்ளோம் மற்றும் ஏன் இங்கு கேமரா இருக்கின்றன? யாராவது நம்ம பார்த்துக்கிட்டே இருக்காங்களா? நாம் ஏன் கத்துறோம்? மிஷல்னா எல்லா கலக்களும் இருக்கு. ஜூலியன் பெட்டனை அழுத்து. இந்த மாய் கொன்றாஸ்லை ஸ்டார்பக்ஸில் இருந்து ஒரு சுவையான பானியம் கிணற்றில் விழுந்தது. மாப்பகுதியில் கொட்டி வைத்து எவ்வளவு சுவையாக இருக்கிறது பாருங்கள். ஜில்லியன், இது எல்லாமே ஒழிக்கிறேன். இதனை அனுபவியுங்கள் மற்றும் மூச்சை மறக்காமல் இந்நிறைவு அலங்காரத்தையும் கவனத்தில் கொள்ளுங்கள். அலங்காரத்திற்காக மெல்லிய கொட்டி வைத்து அது மிகவும் சுவையாகவும் இருக்கு. ஏய், இது உண்மையில் என்னுடையது. ஆச்சரியம். ருசி. நான் இதில் உள்ள பொத்தானை அழுத்தினால் என்ன ஆகும் என்று ஆச்சரியமாக இருக்கிறேன். இங்க என்ன இருக்குதுன்னு பாப்போமா? பூனை உணவு. சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் வெண்படுக்காக நான் ஆமாம், மனம் நிச்சயமாக சிறந்தது. ஆனால் இது சுவையாகவும் இருக்கலாம். ஓஹோ, இது துனா மீனின் சுவையுடன் மழை பெய்யலாம். நான்சே சந்தோஷமாக இல்லாமல் இருக்கிறார். மற்ற ஒரு முறை நீங்கள் அதிர்ஷ்டசாலியாக இருக்கலாம். இப்போது ஜில்லியனின் வரிசை திரும்பி பார்க்கவும். அங்கே உங்களை என்ன காத்திருக்கிறது என்று நினைக்கவும். நானே இதை அழுத்துவேன். பார்ப்போம். இதுவே எல்லோருக்கும் பிடித்த கோகா கோலா எவ்வளவு அதிகமா உள்ளது. முழு 500 ஜில்லியன், கவனமாக இரு. குளிர்ந்த கல் மழை போல குளிர்பானம் உங்களுக்கு மேல் விழுந்து கொண்டிருக்கிறது. அதற்கு பிறகு உங்களுக்கு தலையில் அடிவடி வராததை கேட்கிறேன். நீங்களும் காமெடி கலைஞன். சுவைக்கலாம். என்னிடத்தில் பூனை உணவு இருக்கிறது. நான் பொதானை அழுத்துகிறேன். ஆம், நான் நீ என்ன வாங்க போகிறாய்? வாவ், அதுதான் ஒரு ஐஸ் பிளாஸ்டர். நீ அதை பொருட்களை உறைய செய்ய பயன்படுத்தலாம். மயனிஸ் ஃபார்கள் ஆஸ்திரேலியன் நிரம்பி பியார்கள் தாக்குதலுக்காக தயாராக உள்ளது. ஓ வாவ், ஜம்மு பருகும் குளிர்ந்த கோலா இன்னும் சுவையாக இருக்கிறது. உண்மையான ஐஸ்கிரீம். ஜூலியன், என்னை முயற்சி செய்ய விடு. அதை வீசுவது நான் தான். இல்ல, எனவே காத்திரு. என் சூப்பர் கதிர் உங்களை பனி சிலையாக்கும். இனி உங்களை வெளிநகர குளிர் பூங்காக்களில் அலங்கரிக்கலாம். ஜில்லியன் உரைகணமாகவே இருக்கிறார். அடுத்து அவருக்கு பொறுத்திருந்து காத்தது என்ன என்று பார். ஓ ஆமாம், நெஸ்குயிக் கோகோ. இது மிகுந்த நறுமணத்தோடு சூடாகவும், எனவே எங்கள் ஸ்னோ குவீன் ஜில்லியனை உருக்குவதற்கு சரியாக இருக்கும். அது வேலை செய்தது. பார், நைஸ் சாக்லேட் ஷோ. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? ஓ சரி. ஓஹோ, Tansi, West Launchers Fantasy Siko, Vietnam Jamatsikoyala. Jillian, Friday Nerikino, Mankulay Saga ரொம்ப சுவாரஸ்யமா உள்ளது. ஒவ்வொரு முறையும் புதிய அதிர்ச்சி. இப்போ என்ன காரியம் சந்திக்க போறோம்? இவ உயர் தொழில்நுட்ப கதறிகள். இது சிறப்பு சேவைகளின் இரகசிய வளர்ச்சி. உண்மையான உளவாளர்களுக்கு மட்டுமே இவற்றை போல இருப்பது உண்டு. இவற்றை ஒரு பொழுது கடனாக வாங்கிக் கொள்வோம். சவாலுக்காக நாம் என்ன செய்வோம்? ஜில்லியன், இது பிடி. தயவு செய்து கவனமாக இரு. இது ஒரு விலையுயர்ந்த பொருள். வாவ், இது நான் ஒரு கணினி விளையாட்டில் இருக்கிறேன் போல இருக்கிறது. ஒரு நிமிடம், இவை குறிக்குறிகள் தானே? நான் இந்த முகம் போன்ற பொத்தானை அழுத்தப் போகிறேன். ஒரு சுவையானது கிடைப்பது போல இருக்கிறது. இதற்காக தேவைப்படும் நேரம் மிஞ்சிவிட்டது. ஜில்லியன், சர்க்கரை கிராமலாத பொருட்கள் முழுவதும் உங்களுக்கு. இது ரொம்ப முறுக்கு. இப்படி ஒரு புரிச்ச அதிரடி திரைப்படத்துக்காக இதை எடுத்துக்கொண்டு திரையரங்குக்கு போக முடியுமா என்று விரும்புகிறேன். ஆனால் திரைப்படம் இல்லாமல் இருந்தாலும் உங்களிடம் ஒரு வேலை இருக்கிறது. அனைத்து பொருட்களையும் சமாளிக்க. இது மிகவும் சுவையாக இருக்கிறது. நான் இன்னும் விரும்புகிறேன். இன்னொரு பட்டனை அழுத்துவோம். ஓ, இப்ப எதை கொண்டிருக்கிறோம்? வாவ், ஒரு பெரிய தொகுப்பு கப்பு கேக்குகள். Skittles. Bye, singers, young, for Krigu, Slime Firms.
விலைக்காட்சியன் உங்கள் ஸ்லாக்ஸ்டரிலிருந்து அகற்றாதா? இல்லையெனில் அது மோசமாக இருக்கும். ஒப்புக்கொள்கிறேன். Willst du hier eine Wasserverform? First mal wieder seht es nächstes Jahr soll Marshmallow-Kalin. Ich bin voll சுவையானவ. Jillian, நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி. இப்போது நாங்கள் அனைவரும் உன் இடத்தில் இருக்க விரும்புகிறோம். எனவே அனுபவிக்க. ஆஹா, எவ்வளவு ருசியாக இருக்கிறது. நான் இதை நாள் முழுவதும் சாப்பிட தயார். ஏய் ஜில்லியன், நான் இப்போது பொத்தானை அழுத்தலாமா? நீ ஏற்கனவே நிறைய இனிப்புகள் பெற்றுவிட்டாய். சரி, பச்சை பொத்தானை அழுத்து. நீ என்ன என்கிட்டம் இருக்கிறது? நான் உன்னை கஷ்டப்படுத்த வேண்டாம் நான்சி. என்ன நடக்கிறது? என்ன வாசனை. நடக்கிறது? ஆனால் Princess இது Hearthstone. ஃபிட்னஸ் சென்ட்ரலாக Forest-க்கும் இருக்கலாம். விதிவிலக்கு பெற்ற விருப்பங்கள் உள்ளன. நன்றி. யாருக்கோ உப்பு பிடிக்கும். ஆம், நீ திருப்தி அடையவில்லை என்பது தோன்றுகிறது. என்ன செய்ய முடியும்? நமது சவாலின் விதிகள் இந்நிலையே. எதையும் பெறலாம். ஜில்லியன், நீ எனக்கு பொய் சொன்னாய். அதற்காக உன் உளவு கணுக்காவிகளை பிடுங்கி விடுவேன். அவர் அவற்றை பார்த்தது என்பதுதான் ஆச்சரியம். வாவ், இடமெல்லாம் இறை குறிப்புகள் இருக்கின்றன. நான் வெளி செய்யும் ஒன்றை அழுத்துவேன். நான் இறுதியாக வீடு செல்வேன். ஏனென்று என்ன நடந்தது? என் கூண்டு ஒளிர்கிறது. உங்களுடைய முகத்தை நீங்கள் பார்த்திருக்க வேண்டியது. ஜில்லி, உன் முறை. ஒரு பொத்தானை தேர்ந்தெடு, ஆனால் குறிகாட்டுகள் இல்லாமல். நம்மிடம் என்ன இருக்கிறது என்பதை பார்க்கலாம். ஓ ஆம், எங்களின் பிடித்த நுடல்லா. மிகவும் இனிமையாக. சாக்லேட் வாட்டர்ஃபால்ஸ் ஓராணத்தை விட இன்னும் எது சிறந்தது? இந்த செறிந்த மெலிதான பாஸ்ட் எந்த அளவுக்கு மென்மையான மார்ஷ்மல்லோக்களுடனும் நன்றாக போகும். ஓ மை காட். ஆமாம் ஜில்லியன், நீங்கள் ஏற்கனவே மிகச் சிறந்த இனிப்புகளை எல்லாம் பெற்றுவிட்டீர்கள். ஆமாம், அதை பாருங்கள். வாவ், அது ஒரு சாக்லேட் குளியல். சீலனாவுக்கு மீண்டும் அதிர்ஷ்டம். நான்சி உன்னை காத்துண்டிருந்தாள். ஓ இனிமை. Janiber Zarifelle Beans. Irradiation, Bashraslide or Psychosolas. Urban Frugalker Fred Rusigalulam, very Aridalai first year and Alavayala. நீங்கள் முயற்சி செய்யாமல் ஒருபோதும் அறிய முடியாது. வாங்க நான்சி. மிட்டாய். அப்படியா? எப்படி இருக்குது? வாவ், இது மாய அதிகரியமானது. ஆண்டி, நான்சி, நீ எங்க இருக்கிற? ஹே, திடீர்த்தோடு சென்று விட்டாயா? எனக்கு எதுவும் சொல்லலையா? ஏய், அது தோழியா? நான்சி, நீ எங்கு மறைந்து கொண்டிருக்கிறாய்? இல்லை. யாரும் என்னை பார்க்கவில்லை. அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். எனது மூக்கு. நான்சி வீடு. நான் உன்னை இப்போது பிடிக்கிறேன். நீ எங்கே இருக்கிறாய்? சரி, வெளியே வா. அது என்ன? அதுதான் திறவுகோல். ஆம், நான் இறுதியாக விடுதலையாகி உள்ளேன். இப்போது ஜில்லியன், வாங்க வாங்க, இங்கிருந்து வெளியே போய்விடலாம். பதிவு ஐயர்கள், துட்ட காமெடி. நான்சி, முதல் உணவை நீ ஏற்கனவே யோசிச்சிட்டியா? சரி, பார்க்கலாம். வாவ், இது பாஸ்தா. இது சமைக்க பல வழிகள் உள்ளதால் இது ஒரு சிறந்த உணவு. சரி பிரிட்னி, ஏதேனும் யோசனைகள் உள்ளதா? ஓ ஓ கவனமாக. இந்த வேகத்துல உங்க பாஸ்தா எல்லாம் தரையில முடியும். ஓ, இப்போ நாங்க கொஞ்சம் காத்திருக்கணும். ஆனா பிரிட்னி அதை தெரியாதது போல தெரியுது. அவ என்ன பண்ண போறா? அடடா, அவள் புல்வெளியை வெட்டுவது போல பாஸ்தாவை வெட்ட விரும்புகிறாள். என்ன ஒரு பயங்கரம். ஆம் பாட்டி, அதை எப்படி செய்வது என்று அவளுக்கு காட்ட வேண்டும். அதுதான், கொஞ்சம் பொறுமை. பாஸ்தா தயார். அருமை. ஆம், இதை பாஸ்தா என்று அழைக்கிறார்களா? இல்லை, இது போதாது. இந்த பாஸ்தாவை எடுத்து எறிந்து விடுவோம்.
அதுதான் அது இருக்க வேண்டிய இடம். இப்போது உண்மையான நிபுணர்கள் எப்படி வேலை செய்கிறார்கள் என்பதை நான் உங்களுக்கு காட்டுகிறேன். நாங்கள் சிறிது மாவு, ஒரு முட்டை, ஒரு சிட்டிகை உப்பு எடுக்கிறோம். இப்போது ரகசியமான பொருள் இப்போது எங்கள் மாவு ஒரு வினோதமான நிறத்தை பெறும். இந்த அழகை பாருங்கள், சிறந்தது. இப்பொழுது மாவை மூடி காத்திருக்கிறோம். உண்மையான படைப்புகள் நேரம் எடுக்கின்றன. சமையலின் போது காத்திருப்பது இன்னும் ஒரு துன்பம். ஓ, எவ்வளவு சலிப்பு. ஓ, இதோ டைமர். சரி, அடுத்தது என்ன? சமையலர், மாவை ரோலரால் உருட்டுங்கள். உஃப், இது ஒரு எளிய வேலை அல்ல. ஹே, என்ன நடந்தது? உங்கள் முகத்தை அழுக்காக்கி விட்டீர்கள். அது நல்லதா? நமது கலைப்பாடத்தை தொடர்வதற்கான நேரம் வந்துவிட்டது. நூடுல்ஸை வெட்டி கொஞ்சம் கூடுதல் மாவு சேர்ப்போம். அதுவே ஸ்ட்ரிப். என் நூடுல்ஸ் பானையில் போக தயாராக உள்ளன. ஓ, ஆக்டோபஸ், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? ஆம், உங்களை பார்த்ததில் மகிழ்ச்சி. ஓஹோ, இந்த ஆக்டோபஸஸ் எனக்கு சரியாக பொருந்தும். அதை ஒரு வாணலியில் வறுக்கவும், கொஞ்சம் கிரீம் சேர்க்கவும், இப்போது எங்கள் சாம்பல் நிற பாஸ்தாவை சேர்க்கவும். மம்மாமியா, இது ஒரு கலைப்பணி. சேவை மட்டும் மீதம் உள்ளது. இந்த அதிசயத்தை பாருங்கள். எனக்கு பாராட்டுக்கள். மூவா ketchup. பிரிட்னி, நீ என்ன பண்றாய்? அவளது பாஸ்தா கெட்டியாகிவிட்டது போல தெரிகிறது. ஆனால் அவளுக்கு ஒரு யோசனை இருக்கிறது. உடனடி நூடுல்ஸ் எப்போதும் விரைவாகவும் சுவையாகவும் இருக்கும். ஆனால் இந்த நூடுல்ஸ் பார்ட்டி மற்றும் சமையல்காரரின் பாஸ்தாவை விட சுவையாக இருக்கும். இப்போது நாமே தெரிந்து கொள்வோம். நன்சி, உணவுகளை சுவைக்க நேரம் வந்துவிட்டது. ஓஹோ, இந்த பாஸ்தா விசித்திரமாக இருக்கிறது. இப்போது அதை முயற்சிப்போம். காத்திருங்கள், இவை ஒக்டோபஸ்களா? சுவாரஸ்யமாக இருக்கிறது. என்ன ஒரு பயங்கரம். இது வெறுக்கத்தக்கது. சரி, இந்த பாஸ்தா அதிகமாக சுவையாக இருக்கிறது. இப்போது அதன் சுவையை முயற்சிப்போம். ஓ, என் பிடித்த கேச்சப். ஆம், இது மிகவும் சுவையாக இருக்கிறது. ஆனால் இன்னொரு வேட்பாளர் இருக்கிறார். ஓ, இது என் பிடித்த காரமான நூடுல்ஸ். ஓ, இப்போது அதை முயற்சிப்போம். வாவ், என்ன ருசி. யாரிடமாவது ஒரு கண்ணாடி தண்ணீர் இருக்கிறதா? இது உண்மையில் காரமாக இருக்கிறது. ஓ, நான் சீராக இருக்கிறேன். ஆனால் இது சூப்பராக இருந்தது. இதுதான் வெற்றியாளர். வாவ், பிரிட்னி, உன் வெற்றிக்கு வாழ்த்துக்கள். சில நேரங்களில் வெல்ல அதிகம் செய்ய வேண்டியதில்லை. சரி, இங்கே என்ன இருக்கிறது? சிப்ஸ். நிச்சயமாக சிப்ஸ் யாருக்கு திடுக்கமில்லை. இப்போது எங்கள் பங்கேற்பாளர்களில் யார் சிறந்த உணவை குக்கிங் செய்தார்கள் என்பதை நாங்கள் கண்டுபிடிக்கப் போகிறோம். பிரிட்னி, நீ என்ன செய்கிறாய்? இப்போது பாட்டி உனக்கு எல்லாவற்றையும் காட்டுவார். உரிய கத்தியை பயன்படுத்தி உருளைக்கிழங்கை எளிதாக உரிக்கலாம். இப்போது நாங்கள் உருளைக்கிழங்கை இவ்வாறு நறுக்குகிறோம். எங்கள் அடுப்பை இயக்குகிறோம். எங்கள் சிப்ஸ் நன்றாக பொரிக்க எண்ணெயை குறைவாக விடமாட்டோம். பாரு பிரிட்னி, எதுவும் சிக்கலானது இல்லை. சரி, இப்போது அதை முயற்சிப்போம். ஓ, அது உருளைக்கிழங்கு தோல்களின் மழையா? பிரிட்னி, நீ கவனமாக இருக்க வேண்டும். இந்த உருளைக்கிழங்கு சரியாக தோல் சீவப்படவில்லை. இது நான் நினைத்ததிலிருந்து கூட எளிதானது. அருமை. ஆம், நான் உண்மையான நிபுணன். இப்போ இப்படி பாட்டி எண்ணெய் சேமிக்க வேண்டாம் என்றார். எனக்கு நினைவிருக்கிறது. அதுவல்ல. என்ன, நீ கொஞ்சம் குழப்பமாய் போயிட்டியா? பிரிட்னி, பாட்டி எவ்வளவு சுத்தமான சிப்ஸ் செய்தார் பாரு. சமையல்காரர் என்ன செய்கிறாரு? வாவ், உனக்கு பீட்டா ஏன் தேவை? நீங்கள் இது போன்ற சிப்ஸ்களை வேறு எங்கும் பார்த்திருக்க மாட்டீர்கள். இது எனது தனிப்பட்ட சமையல் முறை. இதோ நன்றாக பொரிக்கிறோம், மொறுமொறுப்பாக இருக்கும் வரை. மேலும் கேக்கின் மேல் செர்ரி போல இது எனது கையெழுத்து சாஸ். ஒரு உண்மையான சமையல்காரர் தீயுடன் வேலை செய்ய பயப்பட மாட்டார். இந்த சீரமைப்பை பாருங்கள், அருமை. ஆனால் எல்லாவற்றையும் அல்ல. இறுதியாக எலுமிச்சை துண்டுகளை காற்றில் வெட்ட வேண்டும். தயார், சாப்பிட தயாராகுங்கள். ஓ, இந்த வாசனை என்ன? பிரிட்னி, உன் சிப்ஸ். ஓ இல்ல, பிரிட்னியின் எல்லா சிப்ஸும் கருகிவிட்டது. இப்போது அவள் என்ன செய்ய வேண்டும்? ஆனால் இதற்கு ஏதாவது வழி இருக்க வேண்டும். சீஸ் பொடி. இது எரிந்த சிப்ஸின் சுவையை மறைக்கலாம், அதே நேரத்துல கருப்பு நிறத்தையும் மறைக்கலாம். என்ன ஒரு அற்புதமான யோசனை. பிரிட்னி, பாட்டியின் சிப்ஸும் தயாராகிவிட்டது. சரி, சுவைக்கு நேரமா?
வாவ், ரொம்ப சிப்ஸ். இது ஒரு விதமான விடுமுறை. இவற்றுடன் தொடங்கலாம். இவை வேடிக்கையாக இருக்கின்றன. மற்றும் அஃப்க், இது என்ன சுவை? அது அருவருப்பாக இருக்கிறது. சரியும், இதை முயற்சிப்போம். அருமையான குருச்சு. வாவ், இந்த சிப்ஸ் மிகவும் வித்தியாசமானவை. எவ்வளவு சீஸ் இருக்கிறது. மேலானது. ஆனால் இந்த சிப்ஸ்கள் இன்னும் சிறந்தவை. ஆம், இதுதான் வெற்றியாளர். வாவ், பாட்டி நன்றாக வெற்றி பெற்றார். இந்த சுற்றில எதை எதிர்பார்க்கிறோம் என்று ஆச்சரியமாக இருக்கிறது. பார்க்கலாம். வாவ், இது ஒரு கேக். கேக் ரொம்ப சுவையா இருக்குது. எனக்கு அதை சமைக்கிறது எளிதல்ல. நம்மளுடைய வீரர்கள் இந்த சவாலுக்கு தயாரா இருக்காங்க அப்படின்னு நம்புறேன். வாவ், எத்தனை பொருட்கள். பிரிட்னி தன்னை கட்டுப்படுத்த முடியாமல் இருக்கிறா. பார்த்து கற்றுக்கொள் பேத்தி. முதலில் நாங்கள் கிரீமை எடுக்கிறோம். அதை கேக்கின் மீது இப்படி வைக்கிறோம். இப்போது கிரீமை கேக்கின் முழுவதும் சமமாக பரப்புவதற்காக ஸ்பேடுலாவால் தடவுகிறோம். மற்ற கேக்குகளுக்கும் இதே போல செய்கிறோம். அவற்றை ஒன்றின் மேல் ஒன்றாக குவிக்கிறோம். விளிம்புகளை மறக்காமல். இதோ இது போல ஒரு இதய வடிவ மோல்டை எடுக்கிறோம். இப்பொழுது மிகவும் சுவாரஸ்யமான பகுதி. நமது கேக்கை சாக்லேட் உதவியுடன் அலங்கரிக்கிறோம். ஓ, அது எங்கே போனது? ஓ சரி, இதோ உனக்கு பிடித்த சாக்லேட். நாங்கள் எங்கே இருந்தோம்? ஓ ஆம், நாங்கள் எங்கள் கேக்கை அலங்கரிக்கிறோம். சாக்லேட்டுகளை பக்கத்தில் மற்றும் மேல் இனிப்பு டிராஜிகளுடன் அலங்கரிக்கவும். நிறங்கள் அதிகமாக இருந்தால் அது சிறந்தது. சரி, இதோ கேக் தயார். ஹூரே, பாட்டியுடன் எவ்வளவு அழகான கேக் தயாராகியுள்ளது. என்ன செய்றார் நம் சமையல்காரர்? பேஸ்ட்ரி செஃப் ஆக இருப்பது ஒரு சிறப்பு திறமை மற்றும் என் கேக்குகள் கலைப்பணிகள். இப்போது என் உணவகத்தில் எப்படிப்பட்ட கேக் தயாரிக்கப்படுகிறது என்பதை நான் உங்களுக்கு காட்டுகிறேன். இதை நான் சம்மர் ரெயின்போ என்று அழைக்கிறேன். அதுதான். ஓ, நான் மறந்துவிட்டேன். எனக்கு அது தேவைப்பட்டது. சரி, இறுதி தொடுதல். அற்புதமான கேக்கை அலங்கரிக்கிறேன். தயார். எனக்கு தெரியும். நீங்கள் இதுவரை பார்த்ததில் சிறந்தது இதுதான். வாவ், இத்தனை அழகை பார்த்து பாட்டியும் மகிழ்ச்சி அடைகிறார். அருமையான வேலை சமையல்காரர். உங்க கேக் எப்படி இருக்குது பிரிட்டனி? ஓ அமைதியாக இரு. ஏழை கேக்குக்கு என்ன செய்தாய் பிரிட்டனி? எப்போதும் போல துல்லியத்துடன் பிரகாசிக்கவில்லை. முக்கியமானது அவள் முயற்சிக்கிறாள் இல்லையா? சிறப்பு. இது ஒரு சிறிய விஷயம். இப்போது இந்த கேக்கை சரியாக அலங்கரிப்போம். இந்த மேல்பூச்சை நன்றாக பரப்புவோம். இப்படி இது குளிர்ந்த நிறமுள்ள குலேஸாக மாறியது. இதை இங்கே நிரப்புவோம். வாவ், இது மிகவும் அற்புதமாக இருந்தது. கேக் உண்மையில் நல்லதாக தெரிகிறது. ஆனால் அதுவே அனைத்தும் அல்ல போல. பிரிட்டனி கேக்கின் ஓரங்களில் கிரீமை சேர்க்கிறார். சூப்பர். சரி, நமது ஹீரோக்களின் கேக்குகள் தயாராக உள்ளன. வாவ், இது என் பிறந்த நாளை போல இருக்கிறது. ஒரே நேரத்தில் 3 கேக்குகள். இதிலிருந்து ஒரு துண்டு சுவைக்கலாம். ஓ, இது ரொம்ப சுவையா இருக்கணும். பார்க்கலாம். அற்புதம். ஆனால் மீதியை முயற்சிக்க வேண்டும். இதன் நிறம் எனக்கு பிடிக்கும். முயற்சிப்போம். பார்க்கலாம். மோசமில்லை. இறுதியாக கடைசி போட்டியாளர். எத்தனை நிறங்கள் உள்ளன. வாவ், இவை எனது பிடித்த டிராஜிஸ். ஆம், இது மிகவும் சுவையாகவும் இருக்கிறது. எதை தேர்வு செய்வது? சரி, வானவில் கேக் வெற்றியாளர். எங்கள் சமையல்காரருக்கு வாழ்த்துக்கள் மற்றும் கடைசி சுற்று. வாவ், இது சூடான சாக்லேட். உங்களுக்கு சூடான சாக்லேட் பிடிக்குமா? உங்களின் பிடித்த பானம் என்ன? உங்கள் விருப்பங்களை கருத்துக்களில் எழுதுங்கள் மற்றும் அடுத்த வீடியோவில் எங்கள் ஹீரோக்கள் உங்களின் பிடித்த பானத்தை தயாரிக்கலாம். சில சாக்லேட் மற்றும் காகா பொடியை சேர்ப்போம். அங்கே ஒரு சாக்லேட் பார் வச்சிருக்கிறோம். அருமை. இப்போது சூடான சாக்லேட்டை நன்றாக கலக்கி அதை சிறந்த குவளையில் இருந்து குடிக்க வேண்டும். அதுதான். இது எவ்வளவு இனிமையாக இருக்கிறது. ஆனால் இது சமையல்காரருக்கு மிகவும் எளிதாக தோன்றுகிறது. இப்போது மிகவும் சுவையான ஹாட் சாக்லேட் எப்படி தயாரிக்கப்படுகிறது என்பதை நீங்க பாப்பீர்கள். ஒரு கரண்டி கிரீம் சேர்க்கவும். இப்போது சில மார்ஷ்மெல்லோக்கள், மேலும் சின்னமன். என்ன அழகு. பிரிட்டனி என்ன செய்கிறாள்? ஆஹா, அவளுக்கு தனது ஹாட் சாக்லேட்டை அலங்கரிக்க ஒரு யோசனை இருப்பது போல தெரிகிறது. விப்ட் கிரீம் மோசமில்லை.
Wow, chocolate syrup merchant tea cheese. ஒரு சாஃப்ட்வேர் with hot chocolate cookie colors. இனிப்பு straws கொண்டு அலங்கரிக்கிறார். என்ன ஒரு அழகான பானம். நன்றாக செய்தாய் பிரிட்டனி. நன்றாகவே எங்கள் அனைத்து வீரர்களும் தங்கள் ஹாட் சாக்லேட் தயாரிப்பில் பங்கேற்றுள்ளனர். வாவ், யாராவது இதை முதலில் முயற்சிக்க விரும்புகிறார்களா? என்ன ஒரு செறிந்த சுவை, அருமை. இப்போது என்ன ஒரு குவளை பாட்டி, இது ரொம்ப அழகா இருக்கு. முயற்சிக்க வேண்டியதுதான். ஆம், அவ்வளவாக நல்லதில்லை. மற்றும் எங்கள் கடைசி பங்கேற்பாளர், இது குளிர்ச்சியாக தெரிகிறது. இதை முயற்சிப்போம். சரி, சராசரி. ஆம், யார் வென்றார் என்று எனக்கு தெரியும். இந்த பானம் Brittany, Sheila Glewitt is the version. பங்கேற்பாளர்களும் சிறந்தவர்கள். இந்த